இயற்கையோட போற தாண்டவத்துக்கு முன்னாடி மனித சக்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத இயற்கை மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சு காட்டியிருக்குது. திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல மக்கள் திடீர்னு என்ன செய்வதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை நீங்க பாருங்க. இந்த இயற்கை எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். पूरा डैम फुट रहा है, पूरा चाइना को डैम फुट रहा है तो यहाँ हम ओ हो यार तो पूरा डैम फुट रहा को हां जो बहुत बड़ा那人怎么可能？哎呀，人啥呀？这都没写那种。நண்பர்களே, பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமா இயற்கை விளையாடி இருக்கு அப்படின்னு. இந்த இயற்கை சக்திக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? இது நேபாள நாட்டுல உள்ள ஒரு இடத்துல நடந்துருக்கு. அதாவது இந்தியாவின் அண்டை நாடான நேபாளம் சீனாவோட எல்லை பகுதியில் உள்ள ராசுவா மாவட்டத்துல கோசி ஆறுல ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்குனால அந்த ஆறு போகக்கூடிய பாதையில் உள்ள பல கிராமங்கள் அடியோடு அடிச்சு இழுத்துட்டு போகப்பட்டிருக்குது. பல பாலங்கள் தண்ணியில அடிச்சுட்டு போறதை நம்மளால பார்க்க முடியுது. பல வீடுகள், பாலங்கள் மட்டும் இல்லாம வாகனங்களையும் அடிச்சு இழுத்துட்டு போயிருக்குது இந்த வெள்ளம். வெள்ளம் எப்படி ஏற்பட்டிருக்குன்னு அறிஞர்கள் கருதுறாங்கன்னா, ஒரு ஆறு வரக்கூடிய பாதையில ஒரு திடீர்னு ஒரு பனிப்பாறையோ அல்லது ஒரு பாறையோ மறைச்சி திடீர்னு அந்த பாறை விலகும் போது ஒட்டுமொத்தமாக தண்ணீர் ஒரே நேரத்துல வெளியேறக்கூடிய நேரத்துல ஏற்படக்கூடிய அந்த வேகத்தின் காரணமாக இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு அறிஞர்கள் கருதுறாங்க. ஆனாலும் முழுமையான காரணம் என்ன, இந்த வெள்ளம் எதனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மீட்பு பணிகளும் நடந்துகிட்டு இருக்குது. நேபாள ராணுவமும் முழு மூச்சா மீட்பு பணிகளை இறங்கி இருக்கிறாங்க. இப்போ இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? நேபாளம் நாடு முழுவதுமே மலைச்சரிவுகள் அமைந்த பகுதி. அதனால மீட்பு பணிகள் நேபாள ராணுவத்திற்கு மிகவும் சவாலாகவே இருக்கிறது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவ்வளவு ஈஸியா யாரையும் கொண்டு போக முடியாது. அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பாலங்கள் அடிச்சு இழுத்துட்டு போனதுனால பல இடங்கள் துண்டிக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போக முடியாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த வெள்ளப்பெருக்குனால மின்சாரங்களும் துண்டிக்கப்பட்டிருக்குது, போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்குது. அதனால மீட்பு பணிகள் ரொம்பவே சவாலா இருக்குது அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் சுமார் 22 பேர் இறந்திருக்கலாம் அப்படின்ட்டு செய்திகள் சொல்லுது. சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் காணாம போயிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுல பாதிக்கப்பட்டவங்கள இந்தியர்களும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கவலைக்குரிய செய்தி வருது. ஏன் இந்தியர்கள், நேபாளத்துல எப்படி இந்தியர்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நேபாளத்துல இருந்து சுற்றுலா போனவங்க, ஆன்மீக தலங்களுக்கு போனவங்க நிறைய பேர் மாட்டியிருக்கிறதா செய்திகள் வந்திருக்குது. அதனால இந்திய அரசாங்கமும் இவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள்ல இறங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த சில பேரும் இந்த வெள்ளத்துல மாட்டியிருக்காங்க. அவங்க எல்லாம் எந்தவித பாதிப்பும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு பத்திரமாக திரும்பணும் அப்படின்ட்டு நம்ம இயற்கையை வேண்டிக்கலாம். இதோட இந்த வெள்ளம் இந்தியாவையும் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கோசி ஆறு பீகார் வழியா போய் தான் கங்கையில கலக்குது. இந்த கோசி ஆறுல ஏற்பட்ட வெள்ளம் பீகார் மாநிலத்திலேயும் ஒரு சில பகுதிகளை தாக்கக்கூடும் என்று
செய்தி கிடைச்சதுனால இந்திய அரசாங்கமும் அந்த பீகார் மக்களை உஷார்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மீட்பு பணிகளை துரிதமாக செய்வதற்கு முன்னெச்சரிக்கையாக மீட்பு படைகளை பீகார் மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. நண்பர்களே, நம்ம அறிவியல் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இயற்கை நினைச்சதுன்னா அந்த அறிவியல் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த வெள்ளப்பெருக்கு பற்றிய செய்திகள் உங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.